இந்த வாரத்துக்குள்ளே எனக்கு டாக்குமெண்ட் வேணும். டேய் சேகரு வாடா, விசில் போட்டு பாட்டு கேட்டியா இல்லையா? டே அவ்வளோ மோசமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. கதிர், சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். இனிமேல் என்ன சொல்லாத, எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. ஆஹா, பருப்பு சாப்பாடு தான்ப்பா. டேய் மனோஜ், பருப்பு சாப்பாடு செம்மையாக இருக்குது, உனக்கு எடுத்து வந்துருக்கேன், சாப்பிட்ரு. கதிர், நீ பண்ணுறது சரியில்லை. ஐயோ சாரி சார், நான் ஏதோ பசியில் மறந்துட்டேன் சார். ஒரு ரூபா சாப்பிட்றீங்களா? எது? சாரி சார் எச்சி போட்டுருச்சுல. டேய் மனோஜ், சாரை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுறா. சார் இல்லைங்க, எடுத்துக்கோங்க. எஜி துறப்போ. என்ன சார் ஆச்சு? என் வீட்டுக்கும் வரல, ஃபோனும் பண்ணல, நான் பண்ணியும் எடுக்கல, உன்னையெல்லாம் ஒரு ஆளாக மதித்து வந்து பேசினா திமிரு. சார் இப்போ என்ன சார் ஆச்சு? இனிமேல் தான்டா நடக்க போகுது. இந்த கர்ணனை பற்றி உனக்கு தெரியல, போலீஸ்னா என்னன்னு காட்டுறேன். யுவராஜ், பொடியண்டா அவன். என்ன திமிரா பேசுகிறான் தெரியுமா? நீ கதிர் அப்பேற்பட்டவன் இல்லைடா, மண்ணாங்கட்டி. என் பேச்சு அவன் சட்டை கூட பண்ணல. நான் யாருன்னு காட்டுறேன். நீ என்னடா பேசிட்டு இருக்க? நான் என்னடா பண்ணேன்? நல்லா யோசித்து பாரு. சார் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டீமில் ரெகுலராக 3 பேர் வேலை பார்ப்பாங்க சார். ரொம்ப அர்ஜென்ட்னா மட்டும் இன்னொரு நபர் ஜாயின் பண்ணிக்குவார். எனக்கு ஒரு காஃபி. சார் நீங்கள் கவலையே பட வேண்டாம், நாங்கள் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவோம். உன் பேர் என்ன? சார் கதிர். என்னவோ யுவராஜ் சொன்னான் தான் உன்னை வர சொன்னேன். எனக்கு உன் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. எடுத்துட்டு வா பார்க்கலாம். அதுக்கு லேப்பில் இருக்கிற டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு என்கிட்ட உதவி கேட்டேன். நான் இவனை கை காட்டி விட்டேன். நீ என்னடானா அவன் கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லை, பேச்சு சரியில்லை, வாய் சரியில்லை, ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னு. மச்சிடே, என்னால் முடியலடா, நீ வேற ஆள் பார்த்துக்க. நான் என்ன பண்ணுங்கிற? போடா வென்று. சொல்கிறேன் வென்று. டேய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானமாக போயிடு. மன்னிப்பா? டே கண்ணா, உனக்கு வேலை நடக்கணுமா வேண்டாமா? அப்படின்னா அவன்கிட்ட சமாதானமா சாலாவா போயிடு, அதான் உனக்கு நல்லது. வாங்க சார், திரும்ப திட்டம் வந்திருக்கீங்களா? அப்படின்னா அவன்கிட்ட சமாதானமா சாலாவா போயிடு. இல்லை, அன்றைக்கி நான் ஏதோ டென்ஷனில் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம். உட்காருங்க சார். யுவராஜ் சார் வந்து கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்போ கிடைக்கும்? சார் முதல் எல்லாரும் சரியாக இருக்கான்னு பாருங்கள் சார். எனக்கு நாளைக்கே வேணும். சரி வாங்கிக்கலாம். முடியுமா? சார் நம்புங்க சார். இல்லை, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக தான். அப்படின்னா இன்றைக்கி நான் சொன்னதை நீங்கள் சுத்தமாக கவனிக்கலைன்னு புரியுது. சார் எங்கள் டீமில் மொத்தம் 4 பேர். நாங்கள் 3 பேர் இதை முடிச்சிடுவோம். ஒருவேளை டைமுக்கு சீக்கிரம் முடிக்க முடியலன்னா மட்டும் 4வது ஆளை கூப்பிட்டுக்குவோம். அதனால் சீக்கிரம் வேலை நடந்துடும். யார் அந்த 4வது ஆள்? முருகன். அப்படின்னா அவரை கூப்பிட்டுருங்க. சார் அதான் இன்னும் டைம் இருக்குல்ல. என்னமோ, எனக்கு நாளைக்கு சாயந்தரம் டாக்குமெண்ட் வேணும். உங்கள் பொறுப்பு, பார்த்துக்குங்க. வாங்கிக்கலாம். சேகரு, அவர் வந்தோடனே உள்ளே உதறிடுச்சுடாப்பா. நல்ல வேலை சாந்தமாக பேசிட்டு போயிட்டாரு. முடிச்சே ஆகணும். சரி என்னாச்சு? மனோஜ், ப்ரோ ஏன் ப்ரோ நீ வேற, இது கஷ்டம் ப்ரோ. முருகா, என்ன கதிர், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அங்கே எப்படி போயிட்டுருக்கு வேலையெல்லாம்? அதான் வேலை விஷயமா தான் ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்டா, நீ தான் எடுத்துடணும். அப்படியா?
எப்போ வேணும்? இப்பவே கிளம்பி வந்துடு, அர்ஜென்ட். ஐயோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னடா சொல்கிற? அந்த போலீஸ்காரன் என்னை கொன்னே போட்டுருவான்டா. சும்மா தமாசுக்கு சொன்ன கதிரு. ஆட பாவி, நல்லா பண்ணுறடா தமாசு. வா வா சீக்கிரம். கதிர், ரொம்ப நன்றிப்பா. டாக்குமெண்ட் எல்லாம் எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டதெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பா. சரி, இங்கே எல்லாரும் எல்லாத்துலேயும் சமந்தானே? நீங்கள் செய்கிற வேலை பெருசு, நான் செய்கிற வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு நீங்களே ஏன் முடிவு பண்ணுறீங்க? எல்லாமே வேலை தானே. கஷ்டப்பட்டு உழைச்சா அவங்க செய்கிற வேலையில் மேலே வரலாம், அவ்வளோதானே சார். சார், ஒரு அன்பான கட்டளை. என்ன? ஒன்றும் இல்லை சார், இனிமேல் உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள உட்கார வச்சு பேசுங்க, நிற்க வைக்காதீங்க. பழகிடுச்சுப்பா. இனிமே முயற்சி பண்ணுறேன். நல்லது.